Hello everyone, welcome back to our channel. நம்ம சேனல்ல UGTRB இங்கிலீஷ் சிலபஸ்ல யூனிட் 1ல இருக்கிற டாபிக்ஸை ஒன் பை ஒன்னா கவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏஜ் ஆஃப் போப் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஏஜ் ஆஃப் ஜான்சன். ஏஜ் ஆஃப் ஜான்சன் ரொம்ப லென்த்தி, ஆல்மோஸ்ட் 54 பேஜஸ் வருது. ஸோ வீடியோஸ் 4 or 5 பார்ட்ஸுக்கு போகும்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் ஷுர் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு கிளியர் த எக்ஸாம். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். The age of Johnson 1745 to 1798, general prose. The age of reason, we do not advance far into the history of the second half of the 18th century before we become aware that profound changes are taking place in the spirit of English society. We have seen that in their moral reaction against the license which had followed the Restoration, the men of Pope's time had settled down into formalism, taking as their guiding principle the rule of reason and good sense. So deeply had they come to distrust the emotions that the whole atmosphere of their lives and writings became hard and dry. Their dread of earnestness and enthusiasm also gave a tone of flippancy and often of cynicism to their thought. Age of Johnson ஓட டைம் பீரியட் 1745லேருந்து 1798 வரைக்கும். இங்கே ஜான்சன்கிறது சாமுவேல் ஜான்சன் இந்த பீரியடில் இருந்த இம்பார்ட்டன்ட் ரைட்டர். ஜென்ரல் ப்ரோஸ், இந்த பீரியடில் ப்ரோஸ் ஒர்க்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். 18th சென்ச்சுரியோட செகண்ட் ஹாஃபில், அதாவது 1750க்கு அப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் சொசைட்டியில் ப்ரொஃபவுண்ட் சேஞ்சஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். பீப்புளோட எண்ணங்களில், அவங்களோட நம்பிக்கைகளில், லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். ரெஸ்டரேஷன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கிலாண்டில் கிங் ரூலு எகெயின் வந்த டைம் இது 1660 நடந்தது. ரெஸ்டரேஷனுக்கு அப்புறம் சொசைட்டியில் ஒரு கைண்ட் ஆஃப் லைசன்ஸ் இருந்தது. லைசன்ஸ் ஹியர் மீன்ஸ் பீப்புள் ரொம்ப ஃப்ரீயாக அன்கண்ட்ரோல்டாக பிஹேவ் பண்ணாங்க. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எதுவும் அப்போ இல்லை. இதை அப்போஸ் பண்ணி ஒரு மாரல் ரியாக்ஷன் வந்தது. சொசைட்டியில் இருக்க அன்கண்ட்ரோல்டு பிஹேவியரை ராங்குன்னு நினச்சாங்க. ரெஸ்டரேஷனுக்கு அப்புறம் போப் இருந்த பீரியடில் இருந்த பீப்புள் அன்கண்ட்ரோல்டு பிஹேவியருக்கு பதிலாக ஒரு ஃபார்மலிசம்க்கு வந்தாங்க. ஃபார்மலிசம்னா எல்லாமே ஆர்டரோடு இருக்கணும், ஸ்ட்ரக்சரோடு இருக்கணும், ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அவங்களோட மெயின் கைடிங் பிரின்சிபல் என்னென்னா லாஜிக்காக திங்க் பண்ணுறது, தென் காமன் சென்ஸ் இருக்கிறது. எமோஷன்ஸுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. போப் பீரியடில் இருந்த பீப்புள் எமோஷன்ஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. எமோஷன்ஸ் நம்மளை ராங் பாத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சாங்க. இதனால் அவங்களோட லைஃப்ஸும் ரைட்டிங்ஸும் ரொம்ப ஹார்டாக ட்ரையாக இருந்தது. ஸ்ட்ரிக்டாக, ஃப்ளெக்சிபிள் இல்லாமல், போரிங்காக, ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருந்தது. போப் பீரியடில் இருந்த பீப்புள் ஏர்னஸ்னஸையும் எந்தூசியாசமையும் அவாய்ட் பண்ணாங்க. அப்படின்னா ரொம்ப சீரியஸாக இருக்கிறதையும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. இப்படி அவாய்ட் பண்ணதுனால அவங்களோட தாட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எல்லா விஷயத்தையும் லைட்டாக ஃபன்னாக சீரியஸ் இல்லாமல் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரையும் எல்லா விஷயத்தையும் நெகட்டிவாக பார்த்தாங்க. எல்லாமே செல்ஃபிஷாக, எதுவுமே நல்லது இல்லைன்னு நினச்சாங்க. Pope's ridiculous optimism expresses the easygoing mood of a self-complacent age, the kindly but thin and superficial social criticism of Addison, and still reveals the same temper in a different form, while the fierce misanthropy of Swift, striking a discordant note, is in part at least to be interpreted as the measureless scorn of a strong man for that petty world about him which had nonetheless bound him down as his own Gulliver had been bound down by the Lilliputians. போப் மாதிரியான ரைட்டர் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பினது ஒரு ரிடிகுலஸாக சிரிப்பு வர மாதிரி இருந்தது. இது எதை காட்டுதுன்னா செல்ஃப் கம்ப்ளேசன்ட் ஏஜ், அப்படின்னா தன்னை பற்றி ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற டைமு, அண்ட் பீப்புள் ஈஸி கோயிங்காக இருக்கிறத ஷோ பண்ணுது. அதாவது போப்போட ரைட்டிங்ஸ் அந்த பீரியடில் பீப்புள் ரொம்ப ஹாப்பியாக ஈஸியாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வாழ்ந்ததை காட்டுது. அடுத்து போப் பீரியடில் அடிசனும் ஸ்டீலும் சொசைட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணதுமே ரொம்ப கைண்டாக, தின்னாக, சூப்பர்ஃபிஷியலாக தான் இருந்தது. டீப்பாலாம் இல்லை. கடுமையாலாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுவுமே செல்ஃப் கம்ப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஈஸி கோயிங் மூட சொல்லுது. அடுத்து ஸ்விஃப்ட்டுங்கிற ரைட்டர் ஹியூமன்ஸை வெறுத்தது பயங்கரமாக இருந்தது.
ஆனால் இது சம்மந்தமே இல்லாத ஐடியா மாதிரி இருந்தது. ஏன்னா மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம் ஆப்டிமிசம் பற்றி பேசினாங்க, லைட்டு கிரிட்டிசிசம் கொடுத்தாங்க. இவர் மட்டும் வேற மாதிரி நெகட்டிவாக இருந்தார். ஸ்விஃப்ட் ஒரு ஸ்ட்ராங் பர்சன், ஆனால் அவரை சுற்றி இருந்த ஸ்மால் மைண்டட் பீப்புள் லில்லிபுட்டியன்ஸ் மாதிரி அவரை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு நினச்சாரு. The new generation now in its turn reacted against the smug self-complacency, the chillness and the aridity of the preceding age. They found themselves discontent with the way in which their fathers had looked at life, with their formalism, their narrowness of sympathy, and their controlling ideals. Weary of their long continued artificiality, they began to crave something more natural and spontaneous in thought and language. They awoke to a sense that in a world of wonder and mystery there were many things undreamt of in the shallow philosophy of the Augustan school. In particular, they were quickened into fresh activity by the renaissance of the feelings. This is perhaps beyond all others the one capital fact in the history of this period of transition. The emotions long repressed were now reinstated and all life was modified in consequence. We see this in the case of religion. In Pope's time, as we have noted, religion itself, partaking of the general tendencies of a contemporary society, had been formal, utilitarian and unspiritual. In the great evangelistic revival led by Wesley and Whitefield, the old formality was swept away, the utilitarianism abandoned, and a mighty tide of spiritual energy poured into the church and out among the masses of the people. போப் பீரியடுக்கு அப்புறம் இந்த நியூ ஜென்ரேஷன் ஓல்டு ஜென்ரேஷனை விரும்பலை, அதாவது போப் பீரியடில் இருந்த ரைட்டர்ஸ் மாதிரி எழுதலை. இந்த நியூ பீப்புளுக்கு அவங்களோட ஓல்டு ஜென்ரேஷனோட ஹேபிட்ஸ் பிடிக்கல. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற ஃபார்மலிசம், மற்றவங்க மேலே சிம்பத்தி இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரிக்ட் ஐடியாஸ், இதெல்லாம் அவங்களுக்கு சரியாக படலை. இந்த நியூ ஜென்ரேஷன் ரொம்ப டயர்டாகிட்டாங்க எதுலன்னா ஆர்டிஃபிஷியலாக இருந்த லைஃப் ஸ்டைலில். ஸோ அவங்க தாட்ஸ்லேயும் லாங்குவேஜ்லேயும் ஸ்பான்டேனியஸும் நேச்சுரலும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸ்பான்டேனியஸ்னால் மனசில் தோன்றது அப்படியே சொல்கிறது, எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல். இது அவங்களோட ஓவரால் மைண்ட் செட்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சை காட்டுது. அவங்க ரியலாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த நியூ ஜென்ரேஷன் திடீர்னு ஒரு சென்ஸுக்கு வந்தாங்க. அவங்க என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, இந்த வேர்ல்டு ரொம்ப வண்டர்ஃபுல், இதில் மிஸ்ட்ரியும் இருக்குன்னு நினச்சாங்க. அகஸ்டன் ஸ்கூலில், அதாவது போப் டைமில் ரைட்டர்ஸ் சாலோ ஃபிலாசபி தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த நியூ ஜென்ரேஷன் அவங்க கனவுல கூட நினைக்காத, அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஓல்டு ஜென்ரேஷன் ஃபீலிங்ஸ் அவாய்ட் பண்ணாங்க, பட் நியூ ஜென்ரேஷனில் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த ரெனைசன்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் தான் நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆக்டிவிட்டி கொடுத்தது. இன்னும் இதுதான் புதுசாக நிறைய விஷயங்களை செய்ய தூண்டினது. இந்த ஃபீலிங்ஸை மறுபடியும் கொண்டு வந்த விஷயந்தான் இந்த சேஞ்சான காலத்தில் நடந்த எல்லா விஷயத்தை விட இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு ஜென்ரேஷன்லேருந்து ரொம்ப நாளாக பீப்புள் ஃபீலிங்ஸை ரெப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுக்கு நியூ ஜென்ரேஷன் ஒரு வேல்யூ கொடுத்தாங்க. ஸோ இப்படி ஃபீலிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அதோட இம்பேக்ட் சொசைட்டியில் எல்லா இடத்துலையும் இருந்தது. இந்த சேஞ்ச் ரிலீஜன்லேயும் இருந்தது. போப் பீரியடில் சொசைட்டி எப்படி லாஜிக்காகவும் ஃபார்முலாவும் இருந்ததோ அதே மாதிரி தான் ரிலீஜனும் இருந்தது. ரூல்ஸு ரிச்சுவல்ஸ்ன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லான திங்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அது அன்ஸ்பிரிச்சுவலாக தான் இருந்தது. ரூல்ஸ் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணாலும் அதில் ஒரு இன்னர் கனெக்ஷன் இல்லை. ஸோ அன்ஸ்பிரிச்சுவலாக தான் இருந்தது. அடுத்து ரிலீஜனில் ஒரு எழுச்சி நடந்தது. அதுதான் கிரேட் இவாஞ்சலிஸ்டிக் ரிவைவல். இவாஞ்சலிஸ்டிக் அப்படின்னா ரிலீஜனில் இருக்க டீச்சிங்ஸை யூஸ் பண்ணி பீப்புளை சேஞ்ச் பண்ணுறது. இதை லீட் பண்ணவங்க வெஸ்லி அண்டு ஒயிட்ஃபீல்ட். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய ஃபேமஸ் ரிலீஜியஸ் லீடர்ஸ். இந்த ரிவைவல் வந்ததுக்கப்புறம் ஓல்டு ரிலீஜனில் இருந்த ஃபார்மாலிட்டிலாம் போனது. ரிலீஜனில் ஜஸ்ட்டு ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்க்காம, அதனால் நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு மட்டும் பார்க்காம, அதுக்கு பதிலாக எல்லார்கிட்டையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சர்ச்சுக்குள்ளே இருந்தது, அதுக்கப்புறம் பீப்புள்கிட்டையும் வந்தது. The preachers of the last age, as we have said, had sought rather to convince by argument than to move by feeling, and their discourses had been carefully written essays
characterized by decorum, reserve, and a thorough recognition of the proprieties. The evangelists, on the contrary, made their appeal directly to the emotional nature and in extemporaneous discourses, and by their impassioned tones and gestures, they showed that they cared nothing for decorum, and their properties were the eternal destiny of the soul was at stake. The immense success of Handel's Messiah on its first London performance in 1743 may be taken as another index of the coming change. லாஸ்ட் ஏஜில் இருந்த ப்ரீச்சர்ஸ் பீப்புளை கன்வின்ஸ் பண்ண ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஃபீலிங்ஸை வச்சு அவங்கள மூவ் பண்ண ட்ரை பண்ணலை. லாஜிக் அண்ட் ரீசனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அவங்களோட டிஸ்கோர்சஸ்லாம் பிரச்சாரம்லாம் ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க ஃபார்மலாக ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் படி இருந்தாங்க. வெஸ்லே அண்டு ஒயிட்ஃபீல்டு மாதிரியான நியூ ரிலீஜியஸ் லீடர்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக பீப்புளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எமோஷ்னல் நேச்சரை யூஸ் பண்ணாங்க. அவங்களோட டிஸ்கோர்சஸ்லாம் பிளான் பண்ணி இல்லாமல் ஸ்பான்டேனியஸாக இருந்தது. அவங்க ஸ்பான்டேனியஸாக ஃபீலிங்கோட பேசினாங்க. குட் மேனர்ஸ் பற்றியோ இல்லை ஃபார்மல் ரூல்ஸ் பற்றியோ அவங்க கேர் பண்ணல. அவங்க சோல்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நினச்சாங்க. இந்த சேஞ்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா 1743 வந்த ஹேண்டல்ஸோட மெஸ்ஸியா அப்படிங்கிற மியூசிக் பீஸுக்கு கிடைச்ச ஹியூஜ் சக்ஸஸ் தான். அகெயின் ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். A natural accompaniment, part cause, part effect of this revival in religion was a widening and deepening sympathy with man as man, the spread of the humanitarian spirit, and the increasing frequency and vigor of the protest, which were now made not only against the brutality of a society but also against its general callousness, are historically of much importance. But all these things were simply aspects of one great comprehensive movement. The rapid growth of democracy, more than ever before, the individual man was now recognized in his essential manhood, and the stress laid upon those qualities of character which have nothing to do with the factitious associations of birth and breeding. As the century ran its course, social and political unrest became more and more marked. All sorts of new and explosive ideas filled the air. ரிலீஜனில் இருந்த இந்த ரிவைவலோட மத எழுச்சியோட ஹியூமானிட்டிலையும் சிம்பதி டீப்பன் ஆனது. பீப்புள் கிட்ட பரிவு காட்டினாங்க, இரக்கமாக இருந்தாங்க. பீப்புளுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் கேரிங்கும் இருந்தது. இந்த ஹியூமானிட்டேரியன் ஃபீலிங்ஸ் அதிகமானதுனால பீப்புளோட ப்ரொட்டஸ்டோட நம்பரும் ஸ்ட்ரென்த்தும் அதிகமானது. அது ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட். ஏன் பீப்புள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னா சொசைட்டியில் குயலான விஷயங்கள் நிறைய இருந்தது. அடுத்தவங்களோட சஃபரிங் பற்றி கேர் பண்ணாத ஆட்டிடியூட் இருந்தது. இப்போ நம்ம பார்த்த எல்லா சேஞ்சஸும் ரிலீஜனில் இருந்த ரிவைவல், தென் ஹியூமானிட்டேரியன் ஃபீலிங்ஸ், பீப்புள் செஞ்ச ப்ரொட்டஸ்ட், இதெல்லாமே ஒரு பெரிய மூமெண்ட் வர்றதுக்கு ரீசனாக இருந்தது. அந்த பெரிய மூமெண்ட் என்னென்னா டெமோக்ரஸியோட க்ரோத்து. இந்த நியூ ஏஜில் ஒரு பர்சனோட சோசியல் ஸ்டேட்டஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட்டுட்டு அவன் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இங்கே ஒரு பர்சனோட கேரக்டர் தான் இம்பார்ட்டண்ட். அவன் எந்த ஃபேமிலியில் பிறந்திருக்கான் இல்லை எப்படி ப்ராட்டப் பண்ணியிருக்கான் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை. 18th சென்ச்சுரியோட லாஸ்ட் பார்ட்டில் பாலிட்டிக்ஸ்லேயும் சரி சொசைட்டிலையும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. எல்லா பிளேசஸ்லேயும் நியூவான பவர்ஃபுல்லான சேஞ்சஸ் கொண்டு வர அளவுக்கான ஐடியாஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. பீப்புள் பிகேம் இன்க்ரீசிங்லி ஃபெமிலியர் வித் த நோஷன்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் த ரைட்ஸ் ஆஃப் மேன், and increasingly alive to the countless absurdities and evils of the existing social state. The passionate attacks of the great French writer Rousseau upon civilization and all its idols, and his fiery gospel of back to nature, sent a strange thrill through the whole European world. Turn where we may in these closing decades of the century, signs of vast upheaval are apparent. Across the Atlantic, a new republic springs into being, the foundation principle of which is that men are born free and equal. Only a little later, the great storm, which had long been gathering over France, burst in the revolution. முன்னாடி பார்த்த சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் பீப்புள் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ரைட்ஸ் ஆஃப் த மேன் இதெல்லாம் பேசினாங்க. இப்போது இந்த ஐடியாஸ்லாம் ரொம்ப பாப்புலராக இருந்தது. பீப்புள் கிட்ட அவேர்னஸும் இன்க்ரீஸ் ஆனது.
பீப்புளுக்கு சொசைட்டியில் இருந்த ராங் திங்ஸ் ஸ்டூபிட் திங்ஸை பற்றி நிறைய தெரிய வந்தது. இதே டைமில் தான் த கிரேட் ஃப்ரெஞ்ச் ரைட்டர் ரூசோ உணர்ச்சி பூர்வமாக ஒரு அட்டாக்கு கொடுக்குறாரு. எது மேலேனா சொசைட்டியில் இருக்க ஃபால்ஸ் பிலீஃப், ராங் ட்ரெடிஷன், அன்னெசரி ரூல்ஸ், இது மேலாம். இதையெல்லாம் தான் இங்கே ஐடல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்த சிவிலைசேஷனையும் ப்ராப்ளம்ஸையும் அட்டாக் பண்ணார். அப்புறம் அவருடைய ஃபியரி காஸ்பெல்ல பேக் டு நேச்சர்னு சொன்னார். அப்படின்னா சிவிலைசேஷனோட ரூல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியாலிட்டியை விட்டுட்டு நேச்சுரலாக லைஃப் லீட் பண்ணணும்னு சொன்னார். இது யூரோப் ஃபுல்லாக ஒரு நியூ வே ஆஃப் திங்கிங்கை கொண்டு வந்தது. இதெல்லாம் சேர்ந்து அந்த பீரியடில் ஒரு பெரிய நியூ சேஞ்ச் வரப்போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுச்சு. இதே சமயத்தில் தான் அமெரிக்காவிலையும் ஒரு நியூ கண்ட்ரி உருவானுச்சு. அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதோட பேசிக் பிரின்சிபல் என்னென்னா மென் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல். அந்த காலத்தில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐடியா. கொஞ்ச நாள் கழித்து ஃப்ரான்ஸில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டே இருந்தது. பீப்புள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, கவர்மெண்ட் சரியில்லை. அது ஒரு பெரிய புரட்சியாக வெடிச்சது. அதுதான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். தட் த லிட்ரேச்சர் ஆஃப் சச் a half century will reveal in many ways the conflict of old ideas and new, the steady triumph of the new, and the profound changes of mood which resulted must of course be obvious. Looking at this literature from the more purely literary point of view, we may also expect to find that it exhibits a struggle between the powerful traditions of the Augustan age and various opposed theories, and with the gradual failure in prestige of the classic school, the establishment of a literature essentially different from this in respect alike of matter, spirit and form. Though in the history of the literature of the age of Johnson there is much which at first sight seems confusing, we shall not, I think, find it difficult to mark out the main lines of his evolution. நம்ம முன்னாடி பார்த்த ஃப்ரெஞ்ச் ரைட்டர் ரூசோ ஆக்சுவலி ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் பிறந்தார். அவர் சுவிட்சர்லாண்டில் பிறந்தாலும் அவரோட ரைட்டிங்ஸில் இருக்கிற ஐடியாஸ் இம்பேக்ட் எல்லாமே ஃப்ரெஞ்சு கல்ச்சரோடையும் லிட்ரேச்சரோடையும் ரிலேட் ஆனது. அப்புறம் இப்போ படித்த பேராகிராஃபில் ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் கிட்டத்தட்ட 50 இயர்ஸ். இந்த பீரியடில் இருந்த லிட்ரேச்சர் ட்ரெடிஷ்னல் தாட்ஸுக்கும், அதாவது போப்போட டைமுக்கும், நியூ ரெவல்யூஷனரி ஐடியாஸ்க்கும், அதாவது ரூசோ, டெமோக்ரஸி அந்த பீரியடுக்கும் இடையில இருந்து ஸ்ட்ரகிள்ஸை காமிக்குது. இந்த ஸ்ட்ரகிளில் வின் பண்ணது நியூ ஐடியாஸ் தான். இதனால் பெரிய சேஞ்சஸ் இருந்தது சொசைட்டிலையும் சரி லிட்ரேச்சர்லேயும் சரி. அகஸ்டன் ஏஜில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த லிட்ரேச்சரோட ஸ்டைல், அதோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக போனது. அதுக்கு பதிலாக ஒரு நியூ கைண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் க்ரியேட் ஆனது. இந்த லிட்ரேச்சர் ஓல்டுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டென்ட், ஃபீலிங், ஃபார்ம் இதில் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்து ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஏஜ் ஆஃப் ஜான்சனோட லிட்ரேச்சரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் லிட்ரேச்சர் எப்படி டெவலப் ஆனுச்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும்னு சொல்கிறாரு. ரைட்டர் ஜான்சனை பற்றி நெக்ஸ்ட் சொல்லியிருக்காரு. த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் பிட்வீன் போப் அண்ட் வேர்ட்ஸ்வர்த், சாமுவேல் ஜான்சன் வாஸ் born at Lichfield in 1709 from his father, a bookseller. He inherited his huge, unwieldy, unhealthy frame, and that while melancholy of a disposition, which was to throw a gloom over so much of his life. The elder Johnson died on the verge of a bankruptcy. Samuel acted for a time as a school usher, did some translation for a Birmingham publisher, married a widow 20 years his senior, and having sung what little money she brought him in a futile attempt to establish a school of his own, resolved to try his fortunes in London. He reached the metropolis in 1737 with 2 pence halfpenny in his pocket, having as his companion one of his late pupils, David Corrick, presently to be famous as the greatest actor of his time. In 1738, he published a poem called London and formed a connection with Caves magazine, to which for a number of years he regularly contributed the parliamentary reports, though he himself was never in the gallery of the house and merely worked up his debates from the notes of others.
இதுக்கு முன்னாடி இருந்த ரைட்டர் போப்புக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற ரைட்டர் வேர்ட்ஸ்வர்த்துக்கும் இடையில ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர் யாருன்னா ஜான்சன் தான். இங்கே மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னால் வெறும் ஸ்டோரி மட்டும் எழுதுறதில்ல, ஒரு ஸ்காலர், கிரிட்டிக், இன்டலெக்சுவல்னு அர்த்தம். ஜான்சன் 1709 லிச்ஃபீல்டில் பிறந்தார். சாமுவேல் ஜான்சனோட அப்பா ஒரு புக் செல்லர். அவர்கிட்ட இருந்து ஜான்சனுக்கு 2 விஷயங்கள் கிடச்சிருக்கு. ஒன்று அவரோட அன்ஹெல்தி பாடி, இன்னொன்று டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன்னால ஜான்சன் அவரோட லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. ஜான்சன் பிறக்கும் போதே வீக்காகவும் சம் டிசீஸோடையும் தான் பிறந்தார். ஜான்சனோட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அவர்கிட்ட மணியே இல்லை, அந்த நிலைமையில் இறந்து போனார். அப்புறம் ஜான்சன் ஒரு ஸ்கூலில் அஷராக வேலை பார்த்தாரு, டீச்சருக்கு ஹெல்ப்பர் மாதிரி. அப்புறம் சம் புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பப்ளிஷருக்கு கொடுத்தாரு. அப்புறம் அவரை விட 20 வயசு சீனியரான ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, அவங்க விடோ. அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணு கொஞ்சமாக மணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை இவர் ஸ்கூலில் ஓப்பன் பண்ணணும்னு ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாரு. அட் லாஸ்ட் லண்டனுக்கு போனார். 1737 லண்டனுக்கு போனார். அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் தான் அமௌண்ட் இருந்தது, 2 pence ½ penny. அப்போது அவரோட கம்பெனியனாக அவரோட ஓல்டு ஸ்டூடெண்ட் டேவிட் காரிக் இருந்தார். டேவிட் காரிக் தான் அப்புறமே ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு ஆக்டராக இருந்தார். ஜான்சன் 1738 லண்டன் அப்படிங்கிற போமை பப்ளிஷ் பண்ணார். produced the Vanity of Human Wishes 1749 and a Tragedy Irene 1737 on the neoclassic model, and in March 1750 started a periodical The Rambler in imitation of The Spectator, which appeared on Tuesdays and Saturdays till March 1752, all save 5 members being from his own pen. This was followed later by 2 other series, The Adventurer and The Idler. Meanwhile, he was occupied for 8 years, 1747 to 1755, by an immense task, a dictionary of the English language, in which he undertook not only to define but also to illustrate his definitions by quotations taken from the whole range of English literature. Though weak in etymology and philology, subjects which were then in their infancy, this work laid the foundation of English lexicography. Johnson's magnificent letter to Lord Chesterfield, to whom he had addressed his prospectus and who neglected him entirely till his labors were near completion, dealt the death blow to the whole 18th century system of patronage. The dictionary made him independent, and when somewhat later he received a pension of £300 a year, his struggles and anxieties were over. சாமுவேல் ஜான்சன் லண்டனுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய வருஷம் கஷ்டமான வேலைகளை செஞ்சுருக்காரு. அது அவருக்கு போரிங்காகவும் இருந்தது. அப்போது அவர் 2 புக்ஸ் எழுதினார். த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் அப்படிங்கிற ஒரு போமை அது 1749 பப்ளிஷ் பண்ணார். அடுத்து ஐரின்கிற ட்ராஜடியை 1737 பப்ளிஷ் பண்ணார். இது 2மே நியோ கிளாசிக் மாடலை வச்சு எழுதினது, அதாவது ஓல்டு ஸ்டைலில் எழுதினது. அப்புறம் 1750 த ரேம்ப்லர் அப்படிங்கிற மேகசினை ஸ்டார்ட் பண்ணார். இது ஸ்பெக்டேட்டர் பீரியாடிக்கலை பார்த்து இவர் எழுதினது. ரேம்ப்லர் மேகசின் 1752 வரைக்கும் டியூஸ்டேலையும் சாட்டர்டேலையும் வந்துச்சு. இதில் இருக்கிறதுல 5 ஒர்க்ஸை தவிர மற்றது எல்லாமே சாமுவேல் ஜான்சன் எழுதினது தான். இதுக்கப்புறம் த அட்வென்ச்சரர், த ஐட்லர், இந்த 2 சீரீஸும் பண்ணார். இதுவும் மேகசின் மாதிரி தான். இந்த டைம்லேயே அவர் 8 இயர்ஸ் 1747 1755 வரைக்கும் ஒரு பெரிய வேலையை செஞ்சார். அது என்னன்னா, டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணது தான். இந்த டிக்ஷனரியில் வெறும் வேர்ட்ஸுக்கு மீனிங் மட்டும் தரல, அதையும் தாண்டி வேர்ட்ஸோட மீனிங்கை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து நிறைய கொட்டேஷன்ஸையும் கொடுத்துருக்காரு. ஜான்சனோட டிக்ஷனரியில் வேர்ட்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறதுல கொஞ்சம் வீக்காக இருந்தாலும், ஏன்னா அப்போ அது நியூ சப்ஜெக்ட், அதுதான் இங்கிலீஷில் டிக்ஷனரி எழுதுறதுக்கு ஒரு பேஸாக இருந்தது. சாமுவேல் ஜான்சன் தன்னோட டிக்ஷனரி ஒர்க்குக்காக லார்டு செஸ்டர்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ரிச் அண்டு பவர்ஃபுல்லான பர்சன் கிட்ட ஹெல்ப் கேட்டார். ஆனால் செஸ்டர்ஃபீல்டு அவரை கண்டுக்கவே இல்லை. அதுக்கு ஜான்சன் ஒரு சூப்பரான லெட்டரை எழுதி செஸ்டர்ஃபீல்டை அதில் திட்டி
ரிச்சானவங்க ரைட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஓல்டு சிஸ்டமை, பேட்ரனேஜ் சிஸ்டமை இவர் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஜான்சனோட டிக்ஷனரி அவரை ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆக்குனது. டிக்ஷனரி வாக்குக்காக வருஷத்துக்கு 300 பவுண்ட்ஸ் அவருக்கு பென்ஷனாக கிடச்சிது. 300 பவுண்ட்ஸ் கிடச்சதும் அவரோட லைஃப்பில் இருந்த சஃபரிங்ஸ், டிப்ரெஷன்ஸ் எல்லாமே போனது. He now became the acknowledged dictator, or as Smollett called him, the great charm of literature, and night by night in the famous club founded by him in 1764, and in which he sat surrounded by such men as Goldsmith, Sir Joshua Reynolds, the great painter, Burke, Gibbon, Sir William Jones, the Orientalist, Garrick and Boswell. He had ample opportunity for the exercise of his unmatched conversational and controversial powers. He published his didactic tale Rasselas in 1759, an edition of Shakespeare in 1765, an account of his tour to the Hebrides with Boswell under the title of Journey to the Western Islands of Scotland in 1775, and his largest and also his greatest work, The Lives of the Most Eminent English Poets, with critical observations on their works in 1779 to 81. ஜான்சன் அவரோட டிக்ஷனரிக்கு அப்புறம் லிட்ரேச்சரோட லீடர் மாதிரி ஆனார். ஸ்மாலட்டுங்கிறவர் அவரை கிரேட் சாமுன்னு சொன்னார், பெரிய லீடர்னு சொன்னார். ஜான்சன் 1764 ஃபேமஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். அந்த கிளப்பில் ஒவ்வொரு நைட்டும் கோல்ட்ஸ்மித்து, ஜோஸ்வா ரெனால்ட்ஸ் மாதிரியான பெரிய பெயிண்டர், பர்க்கு, கிப்பானு, சர் வில்லியம் ஜோன்ஸு, காரிக்கு, போஸ்வெல்லு இவங்க கூடலாம் உட்காந்து பேசுவார். அதில் அவரோட ஸ்பீக்கிங் ஸ்கில்லையும் டிபேட்டிங் ஸ்கில்லையும் ஷோ ஆஃப் பண்ண நிறைய சான்சஸ் இருந்தது. ஜான்சன் அவரோட லைஃப்பில் நிறைய இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எழுதினார். 1759 ரசெல்லாஸ் ஸ்டோரி புக்கை எழுதினார். இது டைடாக்டிக் டேல், நீதி சொல்கிற ஒரு கதை. 1765 ஷேக்ஸ்பியரோட பிளேஸை எடிட் பண்ணி ஒரு நியூ வெர்ஷன் கொடுத்தாரு. 1775 போஸ்வெல் கூட ஹெப்ரிடஸ் அப்படிங்கிற இடத்துக்கு டூர் போனார். அதை பற்றி ஜேர்னி டு த வெஸ்டர்ன் ஐலண்ட்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிறதுல எழுதியிருக்காரு. அப்புறம் அவரோட கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ் என்னென்னா த லைஃப்ஸ் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் போயட்ஸ். இது 1779 81 வரைக்கும் எழுதியிருக்காரு. இதில் ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட்ஸோட லைஃப்பை பற்றியும் தென் அவங்களோட புக்ஸை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். He died in 1784 and was buried in Westminster Abbey. In one particular, the case of Johnson is peculiar. As Macaulay put it, the memory of other authors is kept alive by their works, but the memory of Johnson keeps many of his works alive. Though with one or two exceptions, his writings are today commonly neglected. No other English author is so intimately known to us. This is because he lives in the pages of his biography by his hero-worshipping friend James Boswell, 1742-95, the greatest book of the kind in our own or any other literature. Every detail of his oddly compounded but powerful personality is there portrayed for us. His countless eccentricities of behavior, his fits of moroseness and downright brutality, his tenderness and warmth of heart, his wonderful shrewdness and wisdom, his fine mental honesty and hatred of all forms of cant, his bigotry, intolerance and childish prejudices, his prodigious memory, his quickness of grasp and repartee, his extraordinary genius for talk. ஜான்சன் 1784 வந்துட்டாரு. அவரை வெஸ்ட்மினிஸ்டர் அபேங்கிற ஒரு ஃபேமஸ் சர்ச்சில் புதைச்சாங்க. ஜான்சனோட ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ரைட்டர் மேக்லே என்ன சொன்னார்னா, மற்ற ரைட்டர்ஸ்லாம் அவங்களோட புக்ஸால் ஃபேமஸ் ஆனாங்க, ஆனால் ஜான்சனோட நேமில் தான் அவரோட நிறைய புக்ஸை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கோம். ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி, ஸ்மார்ட்டாகவும் விட்டியாகவும் பேசுவார். அவருடைய கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அவர் ஒரு லீடர் மாதிரி லிட்ரேச்சரில் அத்தாரிட்டியோடு இருந்தார். அவரை சுற்றி எப்போவுமே ஃபேமஸ் பீப்புள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவரோட ஐடியாஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு வேல்யூ அதிகமாக இருந்தது. ஜான்சனோட 1 or 2 புக்ஸை தவிர மற்ற புக்ஸெல்லாம் இப்போ யாருமே ரீட் பண்ணுறதில்ல. ஆனால் அவரோட பர்சனாலிட்டி, லைஃபு, தாட்ஸ்லலாம் அவர் ரொம்ப ஃபேமஸ்.
இதுக்கு ரீசன் என்னன்னா, ஜான்சனோட லைஃப்பை அவரோட ஃப்ரெண்டான ஜேம்ஸ் போஸ்வெல் அவரோட பீரியட் 1740லேருந்து 1795 வரைக்கும் அவர் ஜான்சனோட பயோகிராஃபி எழுதியிருக்காரு. அதில் ஜான்சன் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஜான்சனை ஜேம்ஸ் போஸ்வெல் ஒரு ஹீரோ மாதிரி நினைச்சாரு. போஸ்வெல் எழுதின ஜான்சனோட பயோகிராஃபி எல்லா லிட்ரேச்சர்லேயும் ஒரு பெஸ்ட் புக்கு. இந்த புக்கு தான் ஜான்சனை நமக்கு இவ்வளோ கிளியராக காட்டுது. இந்த பயோகிராஃபியை படித்தா ஜான்சனோட டிஃப்ரெண்ட்டான பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டி நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் அவர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுவார். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அவர் ரொம்ப சேடாகவும் டிப்ரெஷனாகவும் இருப்பாருன்னு. ஸோ அதோட ஹார்ஸ்னஸும் க்ரூயல்னஸும் நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் ரொம்ப கைண்டாகவும் இருப்பார். அவரே இன்டெலிஜென்ட்டாகவும் விஸ்டமாகவும் இருந்ததுனால ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவார். ஃபேக்காக இருக்கிறதுலாம் அவருக்கு பிடிக்காது. ரிலீஜியன் பற்றி பேசும்போதுனா அவர் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவார். சம்டைம்ஸ் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவார். அவருக்கு மெமரி பவர் அதிகம். சீக்கிரமாக ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். ஜான்சனோட ஸ்பீக்கிங் ஸ்கில் அமேசிங்காக இருக்கும். இவரோட பர்சனாலிட்டி நமக்கு இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஜேம்ஸ் போஸ்வெல் இவரை பற்றின பயோகிராஃபி எழுதியிருக்காரு. ஜான்சன் இப்போ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு ரீசன் அவரோட ஃப்ரெண்டு தான் போஸ்வெல். இது ஒரு ஃபேக்ட்டு. ஏன்னா ஜான்சன் ஒரு கிரேட் ரைட்டர். சொந்தமாகவே நிறைய புக்ஸு நல்லா எழுதியிருக்காரு. ஆனால் அதில் கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருந்தது, குறைகள் இருந்தது. அது என்னென்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பிகோட்ரி, சைல்டிஷ் பிஹேவியர் இருந்தது, ப்ரீஜடிசஸ் இருந்தது. ரிலீஜன் பற்றின தன்னோட ஐடியாஸ் தான் பெருசு அப்படின்னு அவரோட ஒர்க்ஸ்லேயும் காமிச்சிருப்பாரு. ஒரு விஷயத்தை பற்றின ஒப்பீனியனை முன்கூட்டியே வச்சுருப்பாரு. அதுதான் கரெக்டுன்னு பேசுவார். என்னதான் அப்படி இருந்தாலும் அதை நம்ம ரெகக்னைஸ் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு கிரேட் பர்சன். லிட்ரேச்சரில் இருக்க புக்ஸை படித்து அதில் ஒப்பீனியன் சொல்கிறதுல அவர் ரொம்ப பெஸ்ட்டு. லைஃபு, சொசைட்டி, பீப்புளை பற்றி டீப்பாக யோசிச்சு அதில் ஒப்பீனியன் சொல்கிறதுலையும் ரொம்ப பெஸ்ட்டு. Yet though it may be admitted that Johnson owes his present fame mainly to Boswell, it is a mistake to ignore his own books, for he was a very great writer. Though at each point we have to recognize his well-marked limitations, he was great both as a critic of literature and as a critic of life. As a critic of literature, he is almost always penetrating and stimulating, though he sometimes allowed his strong prejudices to interfere with his judgment, as when he failed to appropriate the value of Milton's poetry because of his antipathy to Milton's politics and religion. சாமுவேல் ஜான்சன் ஒரு கிரிட்டிக்காக ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருந்தார். ஒரு புக்கை பற்றி சொல்லும் போதே அவரோட ஒப்பீனியன்ஸ் நம்மளை திங்க் பண்ண வைக்கும். ஆனால் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்னதான் ஜான்சன் புக்ஸை நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணுற அந்த ஸ்கில் அவருக்கு இருந்தாலும் சம்டைம்ஸ் அவரோட ப்ரீஜடிசஸ்னால அது அஃபெக்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. மில்டனோட போம்ஸை அவர் சரியாக அப்ரிஷியேட் பண்ணலை. ஏன்னா மில்டனோட பொலிட்டிக்கல் வியூஸும் ரிலீஜன் மேலே இருந்த வியூஸும் ஜான்சனுக்கு பிடிக்கல. ஸோ ஜான்சனுக்கு பர்சனல் டிஸ்லைக்ஸ் இருக்கிறதுனால மில்டனோட போம்ஸை அவர் சரியாக அப்ரிஷியேட் பண்ணலை. In all his taste and standards, he was a thoroughgoing conservative, holding fast to the principles of the Augustan school of poetry and stoutly resisting every movement of revolt against what he regarded as the orthodox literary creed. சாமுவேல் ஜான்சன் எல்லா விஷயத்துலேயும் ஒரு கன்சர்வேட்டிவாக இருந்தார். கன்சர்வேட்டிவ்னா நியூ ஐடியாஸ்னால் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஓல்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவர் அகஸ்டன் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி எழுதுறதுக்குன்னு ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸை அதோட பிரின்சிபல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாரு. அப்படி யாரும் எழுதலைன்னா அதை அப்போஸ் பண்ணார். But to this matter we shall have to return later, when we shall also have something to say about the technical side of his own poetry. As a moralist, he is characterized by remarkable sanity and massive common sense. அடுத்து ஹட்சன் ஜான்சனோட பொயட்ரி அப்புறம் பார்ப்போம்னு சொல்கிறாரு. ஜான்சனை ஒரு மாரலிஸ்டாக பார்க்கும்போது அவருக்கு நல்ல குட் மைண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் காமன் சென்ஸ் இருந்தது. Broadly speaking, he is a pessimist. Life, he declared, is a progress from want to want, not from enjoyment to enjoyment. We are stirred into activity by a feeling of vacuity. We spend our energies for the most part in the pursuit of chemical pleasures, and when our desires are gratified, the usual result is satiety. சாமுவேல் ஜான்சன் ஒரு பெசிமிஸ்ட், எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்ப்பாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா,
லைஃபுங்கிறது நமக்கு ஒரு நீடு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நீடை சர்ச் பண்ணுறது. அப்படின்னா எப்போதுமே நமக்கு ஒரு நீடு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை ஏதாவது செய்ய ஸ்டிமுலேட் பண்ணுறது அந்த எம்டி ஃபீலிங் தான். நம்மளோட எனர்ஜியை ஏதோ ஒரு இல்யூஷனை தேடி, ஃபேக்கான ஹாப்பினஸை தேடி வீணாக்குறோம். ஒரு விஷயத்தில் நம்மளோட டிசையர்ஸை சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நமக்கு போயிடுது. He develops these views in many of his miscellaneous writings and most notably in two of his finest works, The Vanity of Human Wishes and Rasselas. The former, an adaptation of the 10th satire of Juvenal, is an impressive sermon on the text which is stated in the title and which is supported by a number of typical illustrations taken from history. Johnson லைஃபை பற்றின நெகட்டிவ் ஐடியாஸை, பெசிமிஸ்டிக் வியூஸை அவரோட சின்ன சின்ன ரைட்டிங்ஸில் சொல்லியிருக்காரு. அதில் 2 ஃபைனஸ்ட் ஒர்க்ஸ், த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ், ரசெல்லாஸ். த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ்ங்கிறது ஓல்டு ரைட்டர் ஜுவனைலோட சட்டையரை பார்த்து எழுதினது. இது பவர்ஃபுல்லான ஸ்பீச் மாதிரி இருக்கும். இந்த புக்கில் பீப்புளோட நீட் யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஜான்சன் இந்த ஐடியாவை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாரு. The later, which is historically significant as a reply to the flimsy optimism of Salisbury and Pope, tells of a young Abyssinian prince who sets out to discover the perfect way of life and from his varied experiences among all kinds of people, learns at length that the happiness which they all seek is nowhere to be found. ஜான்சனோட ரசல்லாஸ் அப்படிங்கிற புக்கு போப் அண்டு சேல்ஸ்பரியோட ஃபிலிம்சி ஆப்டிமிசமுக்கு அகெயின்ஸ்டாக எழுதினது. இங்கே ஃபிலிம்சி ஆப்டிமிசம்னு ஜான்சன் எதை சொல்கிறான்னா, போப் அண்டு சேல்ஸ்பரியோட பாயிண்ட் என்னென்னா லைஃப் எப்போதுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அதை ஜான்சன் வீக்காகவும் அன்ரியாலிஸ்டிக்காகவும் பார்க்குறாரு. பட் while the tone of Johnson's philosophy is thus profoundly sad, there is nothing debilitating about it. Throughout his life, he made a most heroic fight against the besetting melancholy, which was one consequence of his chronic ill health, and the steady courage of his own manhood pervades his work. என்னதான் ஜான்சனோட லைஃப் பற்றின தாட்ஸு, ஃபிலாசபி சோகமாக இருந்தாலும் அது நம்மளை வீக் பண்ணாது. அவரோட லைஃப்பில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், அவருக்கு பாடி வீக்காக இருந்தது, தென் டிப்ரெஷன் இருந்ததுன்னு. அந்த இல் ஹெல்த்தையும் டிப்ரெஷனையும் எதிர்த்து எப்போதுமே அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. என்னதான் அவரோட லைஃப் சேடாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக லைஃப்பை ஃபேஸ் பண்ணார். அந்த போல்டுனஸ் அவரோட ரைட்டிங்ஸ்லேயும் தெரியும். The essence of his teaching is that we should face the facts of existence honestly and not talk sentimental nonsense about them, as Pope had certainly done, while we bear the evil uncomplainingly and make the most we can of the good. ஜான்சனோட முக்கியமான ஐடியா என்னென்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற உண்மைகளை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும், அதை பற்றி நம்ம எமோஷனல் ஆகக்கூடாது. போப்போ அதே மாதிரி தான் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. என்னென்னு சொல்கிறாரு, நம்ம லைஃப்பில் கஷ்டம் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. Moreover, as the conclusions of the Vanity of Human Wishes and Rasselas, so he was saved from utter hopelessness by his strong religious faith. ஜான்சன் ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணாலும், தன்னோட புக்ஸில் சேடு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்தாலும் அவர் ஃபுல்லாக ஹோப்லெஸ்ஸாக இல்லை. ஏன்னா அவருக்கு ரிலீஜன் மேலே இருந்த ஸ்ட்ராங் பிலீஃப் அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தது. As a prose writer, Johnson did not follow the lead of the Augustan masters, and in place of the easy grace of Addison and the vigorous idiomatic colloquialism of Swift, he gives us a style which is highly Latinized in vocabulary and in sentence structure is marked by elaborate balance and antithesis. Most readers now feel that his way of writing, or Johnson is, as Macaulay called it, is bombast and heavy, but it is never obscure, and as its best, it has great strength, nobility and dignity. ஜான்சன் ஒரு ப்ரோஸ் ரைட்டராக அடிசனையும் ஸ்விஃப்டையும் ஃபாலோ பண்ணலை. அடிசனோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், சிம்பிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்விஃப்ட்டு பவர்ஃபுல்லாக எழுதியிருப்பார், அவரோட ரைட்டிங்ஸில் காமன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பார். இதை ரெண்டையுமே ஜான்சன் ஃபாலோ பண்ணல, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிட்டாரு. ஜான்சனோட ரைட்டிங்ஸ் ஓல்டு வேர்ட்ஸ் நிறைய இருக்கும், லாட்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு.
ரொம்ப பேலன்ஸ்டாக அவரோட சென்டென்ஸ் இருக்கும். ஆப்போசிட் ஐடியாஸை ஒன்றா வச்சுருப்பாரு. ஆன்டிதீசிஸ் யூஸ் பண்ணியிருப்பார். இவர் யூஸ் பண்ண இந்த ஸ்டைல் பாம்பஸ் அண்ட் ஹெவி. ரொம்ப ஆர்னேட்டாகவும் ஹெவியாக இருக்குன்னு நினச்சாலும் ஆனால் அதை புரிஞ்சிக்க முடியாத மாதிரிலாம் இருக்காது. புரிஞ்சிக்க முடியும் படித்தா. ஜான்சனோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்காது. சம் ஒர்க்ஸில் அவரோட வேர்ட்ஸு சென்டென்சஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஜான்சனோட ரைட்டிங்ஸில் இருக்க ஆர்கியூமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரீடரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை படித்தா சாதாரணமாலாம் இருக்காது, நோபல் ஸ்டாண்டர்டோடு இருக்கும். த ஏஜ் ஆஃப் ஜான்சனோட இந்த பாட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரிமைனிங் பார்ட்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.